சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவான். சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவான். மாய பிரபஞ்சத்தை மாற்றியமைத்திடுவான். கண்ணார கண்டனையோ. உலகம் அப்படியே தான் இருக்கும், பார்க்குற பார்வை மாறி போயிடும். உலகத்தில் வாழும்போதே கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், உடம்பை எது பாதித்தாலும் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அந்த நிலைமை யாருக்கு தான் வேணாம்? ஃபஸ்ட்டு டைம் பார்த்தபோது நடுங்கி போயிட்டேன், கேட்டுக்கிட்டே போயிட்டோமே நாய் மேலே பாஞ்சிட போகிறதேன்னு. அப்புறம் பார்த்தா அந்த நாய் அசையவே இல்லை, அந்த ஆளும் அசையவே இல்லை, அடைச்சா பொம்மை. அப்புறம் நின்று நிதானமாக பார்த்துருப்பேன். டெய்லி ஒரு தடவை ஒரு ஸ்டாப்பிங் போட்டு பார்த்துட்டு தான் போவேன். பயம் இருந்த போது அது நிஜம் நினச்சிட்டேன், பொய்ன்னு தெரிஞ்ச உடனே பயம் போயிடுது இல்லையா? இதுதான் திருமூலர் சொல்கிறேன். பிரபஞ்சத்தை ஈஸ்வரனாகவே அவரோட லீலையாகவே பார்க்குற பாவனை ஒரு கிருப்பையால் லபிச்சுடுத்துன்னா எதுகிட்ட பயம்? உலகம் பூரா இந்த தெய்வ மதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். எந்தெந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வர்றார். பாரத தேசத்துக்கு பாக்கியம் என்ன? அதிகமான ஞானிகள் மகான்கள் இருக்கிற க்ஷேத்திரம் இல்லையா? ஞானானந்த சுவாமி ஒரு தூரம் சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ண ஒரு மகானுடைய பேரால் ஒரு மதத்தை உண்டாக்கி அவள் அதை உலகம் பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. தப்பு இல்லை, அதை தவிர இன்னொன்று இல்லைன்னு நினைக்கிறா, அதுதான் தப்புன்னார். உங்களுக்கு அப்படி ஒரு மகான் இருக்காரா, நாங்கள் அவரை வந்தனம் பண்ணுறோம். அந்த மாதிரி இங்கே லட்சக்கணக்கில் இருக்காய்யா, ஒத்த 2 பேர் இல்லை. இவா எல்லா சொன்ன சத்தியமும் ஒரே மாதிரி இருக்கு. யாருலேருந்து காப்பி அடிக்க வேண்டாம், ஒரிஜினலாகவே அது அப்படி தான், மாறுபட முடியாது. நாமதேவர் சொல்கிறார், எங்கூர் பசுவில் வெள்ளை பால் கறக்கும், உங்கள் ஊர்லேயும் அப்படி தானே இருக்குங்கிறார் இல்லையா? மராட்டி பசு, தெலுங்கு பசு, அமெரிக்கா பசு எல்லாம் வெள்ளை பால் தானே. ஞானிகள் அத்தனை பேருடைய தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், உபதேசம் ஒரே மாதிரி இருக்கும். பரமஹம்சர் அவருக்கே உண்டான வெட்டி டோனில் சொல்லுவார், சுடுகாட்டுக்கு போனால் எல்லா நிறையும் ஒரே மாதிரி ஊழையிடும்பர். கடைசியில் பார்த்தா எல்லா ஞானியுடைய உபதேச சாரம் ஒன்று. அது என்ன சொல்கிறது அப்படின்னா, மாறுபாடு உள்ள இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கையை நம்பி ஏமாந்து போயிடாதே. கிடச்சிருக்கிற ஜென்மா மகா துர்லபம். இன்னொரு தான் மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுக்கு நீ எத்தனை லட்சம் ஜென்மா எடுக்கணுமோ நமக்கு தெரியாது. இந்த பாக்கியத்தை இழந்துடாமல் ஜாக்கிரதையாக இருந்துட்டு இந்த பிறவி பயனை அடையிறதுக்கு, நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தை உணர்றதுக்கு நம்மளான பிரயத்தனத்தை பண்ணணும். இதுதான் நமக்கு விதிச்சிருக்கான், நம்மளோட டார்கெட் இதுதான். யாராக இருந்தாலும் அதுக்கு பக்திக்கும் ஞானத்துக்கோ வயசு கிடையாது. துருவன், பிரகலாதன், ஜனாபாய், ஆண்டாளம் இந்த மாதிரி இருக்கும்போது பக்தி பண்ணுவது தானே. எல்லாம் வயசாகி தாத்தா பாட்டி ஆகிட்டா இருக்கிற பழைய கவலையே நினச்சிட்டு இருப்போமே தவிர இல்லையா? விருத்தஸ்தாவது சிந்தா சக்தான ராஜாரியார். வயசானதுக்கு அப்புறம் என்னென்ன ஒன்றும் பக்குவெல்லாம் வராது. மாட்டு பொண்ணு திட்டுவிட்டா, மாப்பிள்ளை மூஞ்சி தூக்கிண்டார், அப்படி இப்படின்னு ஏதோ பேசின்னு இருப்போமே தவிர, ஐயோ இந்த உடம்பு போயிட போகிறதே, இந்த உடம்பு பெரிய சாதனமாச்சே, கிடச்சிருக்க, பகவானை நினைக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரவே வராதுங்கிற. அப்படி இருந்த ஞானிகள் அப்படின்னு பார்த்தா வெரி வெரி ஃபியூ. கிருஷ்ணரே கீதையில் மனுஷியானாம் சகசிரேஷுங்கிறார். 1000ல் ஒருத்தனுக்கு தான் என்ன அடையணும்னு தோணும். அதில் எத்தனையோ பேரில் ஒருத்தன் தான் என்னை நிஜமாகவே அடைவான். பாக்கி பேர்லாம் பிரயத்தனத்தை பகவான் கிண்டல் பண்ணலை. நீ எந்த லெவலில் நீ பிராணனை விட்டையோ அடுத்த ஜென்மாவில் விட்டு அடுத்துலேருந்து ஆரம்பிப்பேன்னு. நீ எந்த அரியர்ஸ் பேப்பர் எழுதணுமோ அதை மட்டும் எழுதினா போல, திருப்பி டிகிரி படிக்க வேண்டாங்கிற. அப்போ இது எவ்வளவு முடியுமோ இந்த ஜென்மாவில் நல்ல விஷயங்களை படிக்கிறதும் கேட்கிறதும் நடைமுறைக்கு கொண்டு வருதும். ஞானானந்த சுவாமி சொன்னாராம், நான் கீதை படிச்சிருக்கேன், உபனிஷத்து படிச்சிருக்கேன். அப்படியா, அதெல்லாம் அபியாசம் ஆகிடுத்தோ அப்படின்னாராம். ப்ராக்டிஸில் கொண்டு வந்துட்டியோ, நன்னா படிச்சிருக்க, ஓஹோ நன்னா லெக்சர் கொடுக்கலாம், பிரமாதம், ஆர்டிகல்ஸ் எழுதலாம், ஓஹோ இப்போ லேட்டஸ்ட் இதில் போஸ்டிங் போடலாம் யூடியூப்பில். ப்ராக்டிக்கலாக உனக்கு என்ன தெரியும், நீ அதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுண்டேன்னு கேட்குற மகான்கள். அப்படி தெரிஞ்சுட்ட வாழ
சிவன் சார் சொல்கிறார், இக்கலியில் நாம் அறியாமல் எத்தனையோ ஞானிகள் தோன்றி இருக்கலாம். அவர் லெவலுக்கே அவர் சொல்கிறார், நாம் அறியாமல் எத்தனையோ ஞானிகள் தோன்றி இருக்கலாம், நமக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ ஞானிகள் லிஸ்ட்டு கொடுத்துட்டு எனக்கு தெரியாமலும் ஞானிகள் இருக்கலாம்னு சொல்கிறார் அவர். காரணம் என்ன? ஞானிகள் தன்னை காட்டிக்கவே மாட்டான் இல்லையா? ஆனால் நான் அறிந்த வரையில் முடிவான கடைசி நிலையை ஞானத்தை அடைந்தவர்கள் அபிராமுவும் மாணிக்க வாசகரும் சதாசிவ பிரம்மமுமே ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதில் மாணிக்க வாசகர் பேர் கேள்விப்பட்டிருக்கோம், திருவாச்சகம் யாரோ சொல்லி காதில் வாங்கிட்டு இருக்கோம். சதாசிவ பிரம்மேந்தாலும் ஒருத்தர் இருந்தார், கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கோம். அபிராமுங்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது. அபிராமின்னு யாரோ ஒரு மாமி இருந்தால் நமக்கு தெரியும், அபிராமு யாருன்னு தெரியாது. சார் சொல்கிறார், த அப்ரஹாம் ரிலிஜன்ஸ்னு சொல்கிறா இல்லையா, சோ கால்டு இந்த மதங்களுக்கெல்லாம் அவள் எல்லாரும் அவளுக்குள்ள அபிப்பிராய பேதம் இருந்தாலும் அவள் எல்லாரும் ஏற்றுக்கிற ஒரு ப்ராஃபெட் அவர்னு சொல்கிறார். கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாமோ ஜூஸோட மதங்களோ எல்லாத்துக்கும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவரோட சரித்திரம்னு நமக்கு நெட்டில் கிடைக்கிற சரித்திரமும் சார் அவருக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால என்ன தெரியறதுன்னா, நிறைய சரித்திரங்கள் ஃபட்ஜ்டு, எல்லாம் கொலாப்ஸ்டு. பிரம்மேந்திரா சரித்திரமே சுத்தானந்த பாரதியார் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், நாகராஜன் ஒரு பக்தர் எழுதியிருக்கார், விநாயகராவ்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், சாரோட புக்கு ஒன்று இருக்குது, இன்னும் வேறு சில ஆத்தர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கா. ஒரே மகானோட சரித்திரம் தானேன்னா அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது சரின்னு நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அபிராமுங்கிறவர் ஒரு ஞானின்னு சார் சொல்லிட்டார், நமக்கு அது போகிறோம். அதுக்கு மேலே அவர் சரித்திரம் வேறு மாதிரி சொல்லப்பட்டால் நமக்கு அது தேவையில்லை. ஆனால் அவரை பற்றி நமக்கு தெரியல. எந்தரோ மகானுபாவுలు அந்தரிக்கு வந்தனமும். மாணிக்க வாசகர் சதாசிவ பிரம்மேந்திரால் நம்ம தேசத்தை சேர்ந்தவா, நம்ம தமிழ்நாட்டையே சேர்ந்தவா. மாணிக்க வாசகர் அவதாரம் பண்ணின பூமி தமிழ்நாட்டில் இருக்கு. அவர் எந்த சிதம்பரம் நடராஜரோட கலந்தாரோ அந்த தில்லையம்பதி நம்ம ஊரில் இருக்க. திருவாசகம் படிக்க முடியும், அந்த ஸ்தலங்களை தரிசனம் பண்ண முடியும். பிரம்மேந்திரால் சஞ்சாரம் பண்ண இடங்கள் நம்ம ஊரில் இருக்க. பிரம்மேந்திராவுடைய அதிஷ்டானங்களில் ஒரு அதிஷ்டானம், இந்த விசேஷம் அவருக்கு உண்டு. இந்த மகானுக்கு இந்த ஊரில் அதிஷ்டானம்னு சொல்லலாம், இவருக்கு 5 அதிஷ்டானங்கிறார் சார். அதனால் அப்படி ஒரு 5 அதிஷ்டானத்தில் 5 சரீரத்தை வச்சுவிட்டு 6வதாக திருவெண்காட்டில் ஒரு மரத்தில் இருக்காருங்கிறார். பிரம்மேந்திராவுடைய ஏகப்பட்ட லீலைகளில் இது ஒரு லீலை. அப்போ இந்த பிரம்மேந்திராளுடைய நிலையை அப்படி அனுபவித்து சொல்கிறார் சார். மகான்கள் சரித்திரத்தை கேட்கறதுல என்ன பாக்கியம்னு கேட்டால், தயாச்சா சிந்தனே தரத்தீல தோஷி ஜலத்தீல ராசி பாத்த காஞ்சா. அவளை நினைக்க நினைக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் தோஷங்கள்லாம் விலகி கடை தேற்றப்பட்டு விடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இது புஸ்தகம் பூரா, ஏணிப்படியில் மாந்திரங்கள் பூரா எத்தனை விதமான நம்ம மனசு வக்கரமாக இருக்குது, என்னென்ன பாபங்கள் எப்படியெல்லாம் நம்மளுடைய நிலைமைங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு பக்கத்தில் சார் சொல்கிறார், பற்றில்லாத ஒரு பூர்ண ஞானி, எதையும் எதிர்பாராத ஒரு ஞானியை நீ அடையாளம் கண்டு கொண்டு சேவை பண்ண முடிஞ்சு உனக்கு அவளோட அனுகிரகம் கிடச்சிடுத்துன்னா உனக்கு கஷ்டங்கள்லேருந்து தெய்வம் உனக்கு விலக்களிக்கும்னு சொல்கிற. அப்படி ஒரு சாது தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு அடுத்த கேள்வி கேட்போம் இல்லையா? 2 வழி. ஒன்று, அர்ச்சாவதார மூர்த்தியாக இங்கே இருக்கா, அவளே தான் இருக்கா. இங்கே சிவன் சாரே இருக்கார், இங்கே ராகவேந்திர சுவாமிகளே இருக்கார் இல்லையா? அந்தந்த மகானோட சன்னிதானத்துக்கு போனால் அவளே தான் இருக்கா, அது அர்ச்சாவதார ரூபம். பிரத்யட்சமாக ஒரு மகானோட தரிசனம் கிடைக்கணும், நம்ம கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்கிறது நம்ம காதில் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு இந்த சாதுக்களோட சரித்திரம் எப்போவோ இருந்து திருமேனியை விட்டு இன்றைக்கும் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற மகான்களோட சரித்திரத்தை கேட்டு அந்த அருளிச் செயல்களை மனசில் வாங்கி கொண்டு நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தால் நமக்கு ஒரு மகானோட தரிசனம் கிடைக்கும். அப்படி ஒரு கனெக்ஷன் கிடைச்சிடுத்துன்னா மகாபுருஷ சம்ஸ்ரயான்னு ஆச்சாரியால் சொல்கிறா இல்லையா?
மூணே மூணு, துர்லபம் திரயமே வைத்தத், கிடைத்தற்கரியது மூன்று, தெய்வ அனுக்கிரக ஹேத்துக்கம், கடவுளோட அருளால் மட்டுமே கிடைக்கும், மனுஷத்துவம், மனித பிறவி எடுத்தல், மனித தன்மையோடு இருத்தல், முமுட்சுத்துவம், இந்த வம்பு தும்புகளில் விவகாரங்களில் மாட்டிக்காமல் விடுதலை அடையணுங்கிற விடுதலை வேட்கை, இது ரெண்டு மட்டும் இருந்தால் போராஜு. மகா புருஷ சம்ஸ்ரயா, மகாபுருஷனுடைய சம்ஸ்ரயம் நமக்கு கிடைக்கணும், அவளை ஆசிரியிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிடுத்து அப்படின்னா அதுதான் பிறவி பயனை அடைஞ்சோம். அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இவாளோட சரித்திரங்களையே திருப்பி திரும்பியும் படிக்கவும் கேட்கவும் உள் வாங்கிக்கவும் அவளோட கருணையை மனசில் கொண்டு அதை நம் வாழ்க்கையில் யதாசக்தி என்ன முடியுமோ அனுஷ்டிக்க முயற்சி செய்தால். ஒரு குட்டி குழந்தை வந்து அப்பா ஆஃபீஸ் கிளம்புறா இப்படிங்கும், அப்பா தூக்கி அப்படிங்கும். அவர் ஆஃபீஸு கிளம்புற வேகத்தில் இருக்கார், இப்போ கொஞ்சம் இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன் கண்ணா அப்படிங்கிறார். கேட்க மாட்டேங்கிறது, ஓன்னு அடம் பிடிக்கிறது. அப்புறம் சும்மா இருக்கிறத அது அதோட நிலைமைக்கு ஏந்து நின்று அவரோட பேண்ட்டை பிடிச்சின்னு தொங்குறது. இப்போ அப்பா என்ன பண்ணுறார், குனிஞ்சு குழந்தைய தூக்கிக்கிறார் இல்லையா, தூக்கி என்ன பண்ணுறார், இப்படி வச்சுக்கும் போது சத்தை இவரை விட அது ஹைட்டாகவே போய்டுறது, தன்னை விட மேலே தூக்கி வச்சுக்கிறார். அப்படி கை தூக்கி விட்டுருவா ஞானிகள், தூக்கி எடுத்து வச்சுருவா. சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவான், சேயாக நீ சென்றால் தாயாக வந்திடுவான், மாய பிரபஞ்சத்தை மாற்றியமைத்திடுவான், கண்ணார கண்டனையோ. உலகம் அப்படியே தான் இருக்கும், பார்க்குற பார்வை மாறி போயிடும். மாய பிரபஞ்சத்தை மாற்றியமைத்திடுவான். உலகத்தில் வாழும்போதே கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், உடம்பை எது பாதித்தாலும் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அந்த நிலைமை யாருக்கு தான் வேணாம் இல்லையா? இந்த திருமூலரோட பிரசித்தமான திருமந்திரம் உண்டு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்னு. நான் ஸ்கூல் படிக்கிற நாளில் ஸ்கூலுக்கு போகிற வழியில் பக்கத்தில் ஒரு பங்களா இருக்கும், சாந்தமி ஸ்கூலில் தான் படித்தேன். தாண்டி போகிறத ஒரு காவலாளி, ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு நாயை வச்சுட்டு இருக்காப்புல ஒரு பொம்மை இருக்கும், இப்போ கூட இருக்கு பார்க்கலாம், தத்ரூபமாக இருக்கும், அப்படி பெயிண்ட் அடித்து வச்சுருப்பான். ஃபஸ்ட்டு டைம் பார்த்து நடுங்கி போயிட்டேன், கேட்டுக்கிட்டே போயிட்டோமே நாய் மேலே பாஞ்சிட போகிறதேன்னு. அப்புறம் பார்த்தா அந்த நாய் அசையவே இல்லை, அந்த ஆளும் அசையவே இல்லை, அடைச்சா பொம்மை. அப்புறம் நின்று நிதானமாக பார்த்துருப்பேன். டெய்லி ஒரு தடவை ஒரு ஸ்டாப்பிங் போட்டு பார்த்துட்டு தான் போவேன். பயம் இருந்த போது அது நிஜம் நினச்சிட்டேன், பொய்ன்னு தெரிஞ்ச உடனே பயம் போயிடுது இல்லையா? இதுதான் திருமூலர் சொல்கிறார். பிரபஞ்சத்தை ஈஸ்வரனாகவே அவரோட லீலையாகவே பார்க்குற பாவனை குரு கிருப்பையால் லபிச்சுடுத்துன்னா எதுகிட்ட பயம்? என்ன நம்மளை எது அசைக்க முடியும் இல்லையா? அவ்வளவும் அவரோட கேம் மட்டும், அவ்வளவும் விளையாட்டு, அவ்வளவு நாடகம், அவ்வளவு சீரியல் சினிமா, நம்ம அதில் நடிச்சுட்டு இருக்கோங்கிறது புரிஞ்சு கொடுத்தோம்னா சினிமா சீரியலை பார்த்து அழறவா நம்பலாம், பொய்யை பார்த்து நிஜான அழறவா நம்ப. இந்த நிஜம் நினச்சிட்டு இருக்கோமே, இதை பொய்ன்னு பார்க்கற கலையை நமக்கு கற்றுக் கொடுக்குறா ஞானிகள். அப்படி சோமசுந்தர அவதானி அப்படின்னு ஒரு வேத சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு பண்டிதர், யோகீஸ்வரர், நல்ல பூமியில் தான் நல்ல விதையை போடுவா. அதனால் மகான்கள் பிறந்த குலம் பவித்திரமானது. மகான்களை பெற்ற தாய்மார்கள் வணக்கத்திற்குரியவா. அதுதான் சிவன் சார் அம்மா அப்பாவோட பெரியவாட அம்மா அப்பா அங்கே தூணில் வச்சிருக்காவாட மூர்த்தி இருக்கு. ஏன்னா இப்போ ஏற்பட்ட 2 புத்திர ரத்தனங்களை கொடுத்துருக்காளே இல்லையா? தன்யத்தே மாய பிரசவிலிங்கிற நாம்தேவ் மகாராஜ் ஒரு ஞானியை பெற்ற அம்மாவை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். நீ பேர்பட்ட உலகத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கியம்மா அப்படிங்கிறார். அப்படி பார்வதி அம்மாள் சோமசுந்தர அவதானின்னு அவள் தான் பிரம்மேந்திராளுடைய மாதா பிதாக்கள். சோமசுந்தர அவதானி முதல்ல கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கார்.
நான் சாரோட சரித்திரத்தை பிரதானமாக வச்சுக்கிறேன், மற்ற சரித்திரங்கள் இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்துக்கிறேன். நடுவில் கான்ட்ரடிக்ட் ஆகிற இடத்துல சாரோடது எடுத்துக்கிறேன். மதுரை தான் அவளுக்கு பூர்வீகம்னு சாருன்னு சொல்கிறார். கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு இருந்துட்டார் சோமசுந்தர அவதானி. அவள் தெலுங்கு பேசக்கூடிய ஸ்மார்த்தாள். மோக்ஷ இன்டின்னு அவள் வீட்டுக்கு பேர், அந்த இன்டி பேருன்னு வீட்டுக்கு ஒரு பேர் சொல்லுவாள், அந்த ஃபேமிலியை சேர்ந்தவான்னு. அவள் குடும்பத்தில் அப்படி யாரோ ஒரு ஞானி இருந்திருக்கா, அதனால் மோக்ஷ இன்டி சோமசுந்தர அவதானின்னு பேர் அவருக்கு. கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு இருந்திருக்கார். அப்பா அம்மா சொன்னால் அப்படி இருக்கப்படாதுடா, எங்களுக்கு நீ பிறந்தே உன்னை நாங்கள் நல்லபடியாக வளர்த்துட்டோம், குழந்தைகளுக்கு சத்சங்க நாட்டத்தை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் எல்லா பிரவச்சனத்தையும் இதை இன்சிஸ்ட் பண்ணுவேன். சாப்பாடு போட்டு உடம்பை வளர்க்குறது, துணிமணி வாங்கி தர்றது, காலேஜ் ஸ்கூலுக்கு சேர்த்து மொபைல் வாங்கி தர்றது மட்டும் கடமைன்னு நினைக்கப்படாது. அவளுக்கு சத்சங்கத்தை விதைக்கணும். இந்த மாதிரி வயசில் உட்காத்தி வைக்கணும். வீட்டில் இது மாதிரியான சூழ்நிலையே வச்சுக்கணும். அப்படி இருந்தால் ஒரு நல்ல குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப நன்னா இருக்கும். சத்சங்கத்துக்கு வர குழந்தைகளாம் மக்குப்பிளாசிரியர்கள் எல்லாம் நன்னா படிக்கவும் செய்யும். தப்போ அந்த சாமி சொல்வார், நன்னா படிச்சுடுவோம், தாத்தா பேனா முனையில் உட்காந்து எழுதுவோம் அப்படிம்பார். அதனால் எல்லாம் ஞாபகம் இருக்கும், நன்னா எழுத முடியும், நல்ல மார்க் வரும், எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். சத்சங்கத்தை ஆதாரமாக வச்சுக்கணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் விடக்கூடாது. அப்படி ஒன்று நாங்கள் வளர்த்தோம். அது மாதிரி நீ ஒரு புத்திர சந்ததி கொடுத்து வம்சம் வளரணும்பா. பாரத தேசத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் கிரகஸ்தர்கள் பண்ண வேண்டிய கடமை சத் பிரஜைகளை உண்டாக்கி கொடுக்கணும். இது நம்ம கடமை. நல்ல உத்தமமான தர்ம சிந்தனை உள்ள பிரஜைகள் பூமிக்கு வர 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 பாபம் குறையும். நல்ல குடும்பங்களில் குழந்தை பிறக்காமல் பாபம் பண்ணுறவா குடும்பங்கள்லேயே பிறந்தா எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேண்டாம். நம்மளே நிதர்சனத்தை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப அவள் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒத்துண்டார், கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. கல்யாணம் எடுத்து பாட்டுக்கு மாமனார் மாமியாருக்கு ஆத்துக்கார சமைச்சு போட்டுருக்கா, ஆத்துக்காரெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே போயிட்டு இருக்கு. பல காலம் ஆயிடுத்து. அவளும் ரொம்ப நல்லவ, சாமானிய பொம்மநாட்டி இல்லை. பிரம்மேந்திராள் தாயார்னு எப்படி இருக்கணும்? தப்பாக எடுத்துக்காதீங்கோ. என்னை கேட்குறா உங்கள் அம்மா, நானும் உங்களை தெய்வீகத்திலேருந்து திருப்புற எண்ணத்தில் வந்தவ இல்லை. ஒரே ஒரு சந்ததி பிராப்தி நமக்கு வேணும், சத்பிரஜையை கொடுக்கணும்னு சொல்கிறா. இந்த கேள்வி நீ கேட்கணுன்னு தான் காத்துட்டு இருந்தேங்கிற. பிரஜை வேணாம் இல்லையா உனக்கு, சத்பிரஜை தானே வேணும். ஆமாம், அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ராமநாம உபதேசம் பண்ணுறேன், கோடிக்கணக்கில் ஜபம் பண்ணு. உன்னோட நாடி நரம்பெல்லாம் ராமநாமம் ஆகணும், உஸ்வாச நிஸ்வாசமெல்லாம் ராமநாமம் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது உங்கள்கிட்டேருந்து ஒரு சத்பிரஜை வரும் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறேள் அப்படின்லாம் பேசலை. அந்த மாமி பாவம், நல்ல அந்த காலத்து மாமியோ இல்லையோ. அதனால் சரிண்ணா ராமநாம உபதேசம் பண்ணினார். பசங்களுக்கு யார் குரு? பிரம்மோபதேசம் பண்ணுறா அப்பா குரு. பொண்களுக்கு யார் குரு? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆத்துக்காரர் குரு. இது சம்பிரதாயம். அப்படியே அந்த மந்திரோபதேசம் வாங்கிட்டு ஸ்ரத்தையோட பக்தியோடு ஜபிச்சா. சில பேர் ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டு மாலையை போட்டு உருட்டு வாய் இருந்தால் அழும். அந்த தேய்ப்பா கவுண்டிங் மிஷின் வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு அடிக்கணும். ஒரு நாள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற நீ. ஒரு ருச்சியான ஒரு பாயசம் கொடுத்தா எப்படி குடிப்ப? சப்பு கொட்டின்னு குடிப்ப இல்ல. ஒரு டிகிரி காஃபி கொடுத்தா டபக்குன்னு வெந்நீர் விட்டுக்கிற மாதிரி விட்டுப்பியா? ஆசையாக குடிப்ப இல்ல. ராமநாம சாதாரணமா? அது எப்படி அனுபவிக்கணும், எப்படி அனுபவிச்சிருக்கா மகான்கள்லாம். சகஸ்ரநாம ராமநாமத்தில் இருக்குன்னு பரமேஸ்வரனே சொல்லியிருக்காருன்னா, அப்போ அந்த நாமாவை எப்படி ஜபிக்கணுமோ அப்படி ஜபிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். பிற்காலத்தில் பிரம்மேந்திரால் ஒரு கீர்த்தனம் பாடுறார், ராமநாம ரசத்தை எப்படி குடிக்கிறதுன்னு. பிபரே ராமரசம்
ரசனே பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் 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 ராம 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 दूरीकृत पातक संसर्गम दूरीकृत पादक संसर्गं पूरित नानाविध पलवर्गं पूरित नानाविध पलवर्गं पिबरे रामरसो रसने पिबरे रामरसं पिबरे रामरसं जनन मरण भय शोक विधूरम सकल शास्त्र निगमागम सारम परिपालित सरसिज गर्भांडम परम पवित्रीकृत पाषंडम पिबरे रामरसम रसने पिबरे रामरसं राम 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 शुद्ध परमहंसाश्रम गीतं शुक शौनक कौशिक मुख पीतं पिबरे रामरसं हे रसने पिबरे रामरसं हे नाके अनुभविच्चु कुडी राम रसत्ते द ज्यूस टेस्ट பண்ணுங்கறார் என்ன பண்ணும் இந்த ஜூஸ் குடிச்சா இன்ன ஆரோக்கியம் வரும்னு சொல்றோம் இல்லையோ சொல்றார் தூரீகிருத பாதக சம்சர்க்கம் உன் மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் பாபங்கள் எல்லாம் விரட்டிவிடும் நீ அதுக்குன்னு ஒன்றும் கஷ்டமே படாத நாமாவை சொல்லு பூரித நானாவித பலவர்க்கம் ஒரு விட்டமினோட இருக்கிற மினரல்ஸோட இருக்கிற ஒரு ஜூஸை தங்கிட்ட ஒரு ஃப்ரூட் வச்சுட்டு இருக்காப்புல நீ பண்ணியிருக்கிற அத்தனை காரியங்களோட பலன் இருக்கு இல்லையா இந்த பழத்துக்குள்ள இருக்கு இந்த பழத்துக்குள்ள இருக்கு இந்த ராமநாமங்கிற பழத்துக்குள்ள நீ பண்ணி எல்லாம் பாதி பாதியா பலன் கிடைக்காம நிற்கிறத எவ்ரிதிங் வில் பி கம்ப்ளீட்டட் பூரித நானாவித பலவர்க்கம் ஜனன மரண பய சோக விதூரம் பிறந்துட்ட மரண பயம் உனக்கு இருக்காது மறு ஜென்மா இருக்காது அதை பண்ணிடும் சகல சாஸ்திர நிகமாகம சாரம் வேதங்களோ சாஸ்திரங்களோ அவ்வளவுமே நாம மிகவே உத்கோஷிக்கிறது பகவத்பாதாள் அவதாரம் பண்ணி பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதினார் இல்லையா பிரகரண கிரந்தங்கள்லாம் எழுதினார் உபனிஷத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினார் கீதா பாஷ்யம் எழுதினார் அத்தனூண்டு வயசுக்குள்ள அவர் எழுதினதை படிக்கிறதுக்கு நம்ம பல ஜென்மம் எடுக்கணும் கடைசியில் எப்படி முடிச்சார் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேனுட்டார் விஷயம் புரிஞ்சவன் அதை படிச்சுக்கிட்டோம் சர்ச்சை பண்ணிக்கிட்டோம்டா உனக்கு அதெல்லாம் வேணாம் நாமா சொல்லுடா போருண்டா சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ருங்கரணே பிரத்யக்ஷ உதாரணம் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இருந்தார் எப்பேற்பட்ட உபனிஷத்து எப்பேற்பட்ட கீதா லெக்சர்ஸ் கொடுத்துருக்கார் எல்லாருக்கும் தெரியும் அவர் தன் திருமேனியை விடும் பொழுது விஷ்ணு சாஸ்திரம் தான் சொன்னார் இல்லையா கடைசி நிமிஷத்தில் எது காப்பாற்றும்னா அதுதான் காப்பாற்றும்
இதெல்லாம் வேணும். இதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. கடைசியில் நம்மளை கைது வைக்க விடுறது எது? அதுதான் காப்பாது. பிரத்யட்சமாக நடந்த விஷயம். அப்படி இந்த நாமாவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லி உலகத்தை, நம்ம லோகத்தை மட்டும் இல்லை, பிரம்மா எத்தனை லோகங்களை சிருஷ்டி பண்ணாரோ பரிபாலித்த சரசிஜ கர்ப்பாண்டம் அத்தனையும் காப்பாற்றும். நாமாவுக்கு, ராமநாவுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. பரம பவித்ரீகிருத்த பாஷண்டம், மகா பாஷண்டியாக இருக்கான். நெத்திக்கிட்டுக்க மாட்டான், கோவிலுக்கு வரமாட்டான், எந்த நல்லதுக்கும் லாயக்கே இல்லாத ஒருத்தன் இருக்கான். அவன் கூட ராமநாமாவை கேட்குற பாக்கியம் கிடச்சி ஒரு தினம் சொல்லிவிட்டா கூட அவன் மாறிடுவாங்கிற. மகான்கள் வாயால் கேட்டு மகான்களோட தொடர்பு ஏற்படும் போது தான் அந்த மாற்றம் உண்டாகும். அப்படி இந்த நாமாவை நிறைய சொல்லி 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 நாடி நரம்பெல்லாம் ராமநாமா ஏறி போனதோட பலன் என்ன அப்படின்னா, அதுக்கு ராமேஸ்வர யாத்திரை போனால் பகவான் சொப்பனத்தில் வந்தார்னெல்லாம் சரித்திரம் சொல்கிறது. ஒரு புத்திர சந்ததி உண்டானது. ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் பார்த்தேன்னா நம்ம சிவனை கும்பிடுவோம், ராமனை கும்பிடுவோம், கிருஷ்ணனை கும்பிடுவோம், நமக்கு பேதம் கிடையாது. மகாபாரதத்தில் அத்தனை தர்மங்களையும் சொல்லிவிட்டார் பீஷ்மாச்சாரியால். தாத்தா இதுக்கப்புறம் ஏதாவது விட்டு போயிடுதா? கிருஷ்ணர் சொல்லிட்டா நீங்கள் கிளம்பினா அப்புறம் கேட்க முடியாது, சொல்லிட்டு போயிடுங்க அப்படிங்கிறார். இதுதான் சொத்து, தாத்தாட்ட எழுதி வாங்க வேண்டிய சொத்து இதுதான். கோதர்ம சர்வதர்மானம் பவத பரமோ மதகான்னு சொல்கிறார் இல்லையா? எல்லா தர்மத்தையும் சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்குவா, என்னது? பகவானோட நாமம், சஹஸ்ர நாமத்தை சொல்கிறார். கிருஷ்ணரே நின்று கேட்டுன்னு இருக்கார். அதுவும் சொல்லி முடிச்சாச்சு. தாத்தா எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்கான்னு கேட்டால் சொல்லிவிட்டாள், தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுக்கப்புறம் எதாவது இருக்கான்னு கேட்குறேன். மகாபாரதத்திலே இருக்குது, இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு. அதை யார் தெரியுமா சொல்லலாம்? இதோ நிற்கிறார் பார், இவரோட நாமா தான் நான் சொன்னேன். இப்போ 1000 நாமம் அவரே கேளுங்கிற. கிருஷ்ணரை கேட்குறார் தர்மபுத்திரர். தாத்தா உங்களை கேட்க சொல்கிறார், இதுக்கு மேலே ஒன்று இருக்கா? இருக்குங்கிறார். அது என்ன? சிவசகஸ்ரநாமம் கிருஷ்ணர் வாயால் சொன்னது. அதே மகாபாரதத்தில் அனுசாசன பருவத்திலேயே இருக்கு. ராமகிருஷ்ண மடத்தில் புக்கே போட்டிருக்கான், விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதிரி மீனிங்கோடு புக்கு கிடைக்கிறது. இதில் பீஷ்ம உவாச்சா, ஸ்ரீகிருஷ்ண உவாச்சானே வரும். அப்போ ராமநாமா, கிருஷ்ணநாமா, சிவன் நாமா, இது 3 தான் பிரதானம்னு பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் சித்தாந்தம் பண்ணியிருக்கார். நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்துனா கூட அது சிவநாமம் இருக்கு. சிவபெருமான் ஒத்துக்காதவா கூட சிவநாமத்தை ஒத்துண்டாகணும். அதுக்கு அவள் ஒரு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டோம், நாமாவை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த சிவராமகிருஷ்ணன்கிற நாமாவே வச்ச இந்த குழந்தைக்கு அதான் முதல்ல பேராக இருந்திருக்கு. ஒரு யோகீஸ்வரருக்கும் வேத சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு மகாத்மாவுக்கும் ராமநாம ஜப சித்தியான ஒரு மாதரசிக்கும் பிறந்த குழந்தை இல்லையா? குழந்தைக்கு 5 வயசில் உபநயனம் பண்ணான்னு சார் சொல்கிறார். திருஞான சம்பந்தருக்கு பண்ணியிருக்கான், ஆச்சாரியாளுக்கு பண்ணியிருக்கான்னு பெரியவா சொல்கிறா. இவருக்கு பண்ணியிருக்கான்னு சார் சொல்லியிருக்கார். ஏன்னா 5 வயசில் பண்ணலாமா, 7 வயசில் தானே பண்ணணுங்கிறா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் 7 வயசு ஆனவனு 9 வயசில் பண்ணுறேனேம்பா, அப்புறம் 11 வயசும்பா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி போடுவா. அதுக்கப்புறம் அவன் கட்டி அதை ஆணியில் மாட்டிடுவான், முடிஞ்சு போச்சு இல்லையா? லௌகீக ஆசைகள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி காயத்ரி போகணுமோ இல்லையோ, அது எந்த வயசில் அது உள்ளே போகணுமோ அது விதைக்கணுமே. ஆனால் விவரம் தெரியறத வாக்கு வரும்போது அது மந்திரமாக இருக்கணும், ஸ்லோகமாக இருக்கணும் குழந்தைக்கு இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த கதையில், நம்ம ஸ்லோகம் சொல்லித்தரல, பாட்டு சொல்லித்தரலன்னா அது சினிமா பாட்டை கற்றுட்டு அதை பாடின்னு இருக்கோம். அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். நம்ம காதில் கேட்குறது பாடுறது இல்லையோ, நம்ம மாத்திரம் பஜனை பாட்டு ஒலிக்கட்டும், ஒரு திருப்புகள் பாடுவோமே, தேவாரம் பாடுவோமே, திவ்ய பிரபந்தம் பாடுவோம், அபங்கம் பாடுவோம். எத்தனை மகான்கள் பாட்டு எழுதி குமிச்சிருக்கா, அது பாடுவோம், ஸ்லோகங்கள் சொல்லுவோம். சின்ன வயசில் பூனல் போட்டு அது வேதம் கற்றுக் கொடுத்துட்டா அந்த குழந்தைகள் எப்படி காத்தால ருத்ரபாராயணம் மண்ணா குட்டி குட்டி குழந்தைகள்லாம் வந்தால் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இல்லையா? அதுகள் வாயால் கேட்குறது ஒரு ஆனந்தம் இல்லையா? அப்படி 5 வயசில் பூனல் போட்டால் திருவிஷநல்லூருங்கிற க்ஷேத்திரம். இப்போ திருவிஷநல்லூர்னு இப்போ சொன்னால் யார் ஞாபகம் வரும்? ஐயாவாள் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். அது பிராச்சீனமாக திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்கார். சிவயோகிநாதர் கோவில் இருக்குது, கர்க்கடேஸ்வரர் கோவில் இருக்குது, தேவார ஸ்தலம்,
அந்த இடத்துல ஐயாவாள், மைசூரில் இருந்த ஐயாவாள் அங்கே வந்து வாசம் பண்ணினா ஷாகாஜி ராஜா கேட்டுண்டாங்கிறதுக்காக. சிவாஜியுடைய வம்சத்தை சேர்ந்தவன் ஷாகாஜி மகாராஜா. அவன் நினச்சானா ஒரு கிராமம் பூரா வேத சாஸ்திரத்திலேருந்து வழுவாமல் இருக்கிற உத்தமர்களை கொண்ட குடி வைக்கணும். அவா பண்ணுற ஜபமும் பூஜையும் உலகத்துக்கே போய் சேரணும், பலன் கிடைக்கணும். அவ்வளோ பேரும் சாஸ்திரம் தெரிஞ்சவா, தர்மத்தை மீறாதவா அப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஊரில் அது மாதிரி ஒரு அக்ரஹாரத்தை உண்டாக்கி அதில் எங்கெங்கே இருந்தோ எல்லாரையும் கொண்டு வந்து குடி அமைச்சினா. அப்படி தான் ஐயாவாள் அங்கே வந்தார். ஐயாவாள் வரத்துக்கு முன்னாடியே அங்கே நிறைய சாஸ்திரஞர்கள், நிறைய பண்டிதாள்லாம் அங்கே இருந்திருக்கா. திருவிசநல்லூருக்கு விசேஷம் என்ன தெரியுமா? ஐயாவாளோட வாசஸ்தலம். அவர் வீட்டில் தான் கங்கை வந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சரித்திரத்தையும் சார் சொல்லியிருக்கார். மருதானூர் சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணது திருவிசநல்லூரில் தான். சதாசிவ பிரம்மேந்திரால் வித்யாபியாசம் பண்ணினது திருவிசநல்லூரில். அவ்வளோ விசேஷம் அந்த ஊருக்கு. அவளுக்கு முன்னாடி ஞான சம்பந்தம் இருந்திருக்காரு. இன்னொரு விசேஷம்,